நீங்க பிரெஞ்சில் தைரியமா கதைக்கலாம். அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Si tu parles avec fluidité, tu parles sans t'arrêter, tu parles sans bloquer. நீங்க பிரெஞ்சு ஃப்ளூயிடிட்டியா கதைக்கலாம். எல்லாட்ட பெரும்பாலானவர்கள் பிரெஞ்சு படிக்கிறார்களோட பிரச்சனை என்ன? Je comprends le français, mais je n'arrive pas à le parler. Quand je parle, je stresse. என்னதான் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லை ஏற்கனவே இப்போ ஒரு கதைக்க போகிற இடத்துக்கு ஏற்கனவே ஃப்ராஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் கதைக்கிறதுக்கு ரெடியாக போனாலுமே ஆனால் சில பேருக்கு வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. சில பேருக்கு கதைச்சு கொண்டிருக்கவே இடையில பிளாக் ஆகி அப்படியே நின்றுவிடும் கதைக்காம. தாங்க சொல்ல வாரதை அங்கே அவையால் எக்ஸ்பிரிமே பண்ண இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃப்ரெஞ்சை ஃப்ளூயிடிட்டியாக என்னென்று கதைக்கலாம். அதாவது பிளாக் ஆகாமல் நிப்பாட்டாமல் தடங்கள் இல்லாமல் என்னென்று கதைக்கலாம். Il n'est pas facile. ஆனால் il te faut une bonne méthode. நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக ஒரு bonne méthode வச்சுருக்கோம். அப்படி வச்சிருந்தா தான் உங்களால் ஃப்ரெஞ்சை ஃப்ளூயிடிட்டியாக கதைக்க முடியும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோ இல்லை ஃப்ராஸை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தோ உங்களால் ஒன்றுமே செய்யலாது. எல்லாற்ற நோக்கமே ஃப்ரெஞ்சை நான் வடிவாக கதைக்கும் சரளமாக கதைக்கணுமெண்டா தான் எல்லாற்ற நோக்கம். அதுக்காக கஷ்டப்பட்டு நல்லா படிப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் அதை கதைக்க இல்லாமல் இருக்கு. அதுக்கான தீர்வு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் எந்த பார்ட் கஷ்டமாக இருக்குது? கதைக்கிறதா, இல்லாட்டி எழுதுறதா, இல்லாட்டி கிராமரா, இல்லாட்டி எது சம்பந்தமாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோ அது சம்மந்தமாக போடுவேன். ஒவ்வொரு கிழமையும் என் வீடியோ தவறாமல் போடுவேன். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சம்பந்தமான எந்த டவுட் வேணுமென்றாலும் நீங்கள் எனக்கு காமெண்டில் கேட்கலாம். அடுத்தது, இந்த ஃப்ளூயிடிட்டியாக கதைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதாவது அந்த பொன் மெத்தட் என்ன என்றதை பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த பொன் மெத்தடில் இப்போ நீங்கள் முதலாவது என்ன செய்கிறீங்க? இப்போ ஒரு இடத்துல கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. கதைச்சு கொண்டிருக்க இப்போ நீங்கள் உங்களோட தமிழில், இப்போ நான் தமிழ் கதைக்கிறேன்னு சொன்னால் தமிழில் கதைச்சு கொண்டிருக்கிறேன். கதைச்சு கொண்டிருக்க இப்போ எனக்கு உதாரணத்துக்கு ஒரு பொருளோட பேர் தெரியாது, மறந்து போச்சுன்னா இப்போ இதோட பேர் எனக்கு தெரியாது, மறந்து போச்சுன்னு சொன்னால் நான் எங்களோட மொழியில் என்ன செய்வேன்? அதை எக்ஸ்பிளிக் பண்ணுவேன். இப்போ இதுக்கு எக்ஸாக்டாக இதோட பேர் தெரியாட்டி நான் எக்ஸ்பிளிக் பண்ணுவேன். இப்படி எழுதுறது, இப்போ இதை வச்சு நாங்கள் எழுதி தண்டுவோம், கொப்பியில் எழுதுவோம், எக்ஸ்பிளிக் பண்ணிக்க அது முன்னுக்கு இருக்கிறார்கள் விளாங்க. அதே மெத்தட் தான் நீங்கள் ஃப்ரெஞ்சிலையும் யூஸ் பண்ணணும். இப்போ எங்களோட தாய்மொழியில் உங்களுக்கு ஒரு சொல்லுக்கு பேர் தெரியாட்டி என்ன செய்கிறோம்? அதை எக்ஸ்பிளிக் பண்ணி எப்படியோ அதை சொல்கிறோம். அதே மாதிரி ஃப்ரெஞ்சிலையும் அதே மெத்தட் தான். என்னோட படிக்க வர பிள்ளைகள்கிட்ட கூடி நான் கேட்டேன், படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், நீங்கள் எல்லாம் எழுதுறீங்க, வடிவாக எழுதுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ஃப்ரெஞ்சை ஃப்ளூயிடிட்டியாக கதைக்க இல்லாமல் இருக்குன்னு. அதுக்காக சொன்ன பதில், je n'ai pas assez de vocabulaire. ஏண்டா தங்களுக்கு நிறைய vocabularies தெரியுது இல்லைன்னு சொல்லி. நோ, ce n'est pas ton problème. இது ஒரு உங்களுக்கான பிரச்சனையே இல்லை. என்ன ஃப்ரெஞ்சை ஃப்ளூயிடிட்டியாக கதைக்கிறதுக்கு vocabulary காணாண்டது ஒரு பிரச்சனையே இல்லை. vocabulary காணாது, இல்லை கிராமர் தெரியாது, இல்லை அதெல்லாம் முக்கியம்தான் ஃப்ரெஞ்சுக்கு. நீங்கள் ஃப்ரெஞ்சை படிக்கிறதுக்கு முக்கியம். ஆனால் ஃப்ரெஞ்சு ஃப்ளூயிடிட்டியாக கதைக்கிறதுக்கு அதுகள் முக்கியம் இல்லை. மொழி என்றா எல்லாமே ஒன்று தான். அது எங்களுக்கு எவ்வாறு ஈஸியாக அதை அந்த ட்ரிக்ஸை பிடிக்கலுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி வச்சுக்கொள்ளோம். உங்களுக்கு தெரியாட்டி அதை நீங்கள் வேறு வழியில் எக்ஸ்பிளிக் பண்ணுங்க, இடையில நிப்பாட்டாதீங்க. இது எல்லாருமே செய்கிறப்புல இதுதான். காய்ச்சி கொண்டிருக்கீங்க ஒன்று தெரியாட்டி உடனே அந்த கதையை நிப்பாட்டிடுறது. அந்த பிள்ளைய நீங்களுமே செய்யாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்சை ஃப்ளூயிடிட்டியாக கதைக்க விருப்பம்னு சொன்னால் இந்த பிள்ளைய முதலாவது நிப்பாட்டி கொள்ளுங்க. இந்த பிள்ளைய நீங்கள் செய்யாதீங்க.
இப்படி நீங்கள் செய்யாம விட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன எப்படியாவது அவையை எக்ஸ்பிளிக் பண்ணணும், அவைக்கு நான் சொல்ல வரதை விளங்கப்படுத்தணும்ண்டு நீங்கள் கதைக்க தொடங்குவீங்க. அப்படி நீங்கள் நிப்பாட்டிட்டு இல்லை கூச்சப்பட்டு இல்லை வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு அப்படியே போயிடும். நீங்கள் எவ்வளோதான் ஃப்ரெஞ்சை படித்தாலும் எவ்வளோதான் கொப்பி நிறைய எழுதி வச்சாலும் உங்களோட ஃப்ரெஞ்சை ஃப்ளூயிடிட்டியாக கதைக்கலாது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியாட்டி தயவு செய்து நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற கான்வர்சேஷனை நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு எவ்வளோதான் ஃப்ரெஞ்சை படிச்சுமே இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் கிளாஸ் போய் கூட உங்களால் ஃப்ளூயிடிட்டியாக ஃப்ரெஞ்சை கதைக்கலாம் இருக்குன்னு சொன்னால் என்னால் உங்களை 1 மாதத்தில் ஃப்ரெஞ்சை வந்து ஃப்ளூயிடிட்டியாக பிளாக் ஆகாமல் கதைக்க வைக்க முடியும். உங்களுக்கு என்னட்ட கோச்சிங் வேறு விருப்பம்னு சொன்னால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை எக்ஸாமுக்கு நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், பாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட என் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அடுத்து 2வது என்னன்னு சொன்னால் லா பிராக்டிக். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஃபுட்பால் விளையாட போகிறீங்க. விளையாட போய்க்க தியோகை மட்டும் வச்சுருக்கிறீங்க. இந்த இதில் இப்படி வருது, போல் வந்தால் இப்படி தண்டோன்னு இப்படி தியோகையை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், கிரவுண்டில் இறங்கி விளையாடினாத்தான் அதில் மெத்தட் என்னன்னு தெரியும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கொப்பியில் ஃப்ரெஞ்சு எழுதி வச்சு ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் கதைக்கணும், அன்றாடம் நீங்கள் ஃப்ரெஞ்சில் கதைக்கணும். உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கதைக்க விருப்பமா, ஃப்ளூயிடிட்டியாக கதைக்க விருப்பமா, பிளாக் ஆகாமல் கதைக்கணுமா, ஒவ்வொரு நாளும் கதைங்க. ஒரு 5 ஃப்ராஸ் 10 ஃப்ராஸ் கதைச்சி உங்களுக்கு தெரியாத வொக்காபுலரியும் தேடி 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 கதைச்சிங்கன்னு சொன்னேன். அப்படி உங்களுக்கு தெரியாட்டியுமே நான் முதல் சொன்ன மெத்தட் மாதிரி எப்படியாவது எக்ஸ்பிளிக் பண்ணி 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 நாளாந்தம் கதையுங்க. கதைச்சி கொண்டு நீங்கள் ப்ராக்டிக்கே பண்ணி கொண்டு வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கதைக்கிறதுக்கு வரும். அதுக்காகத்தான் நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் நாளாந்தம் ப்ராக்டிக்கே பண்ணுங்க, ஃப்ரெஞ்சில் கதைங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து விடுற பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அது என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போயிட்டு ஒரு ஆளோட கதைக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஆக்களோட ஏதோ ஒன்று ஃப்ரெஞ்சில் கதைக்க போகிறீங்க. கதைக்க போய்க்க நீங்கள் கதைச்சி கொண்டிருக்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பிளாக் ஆகுறீங்க, கதைக்க இல்லாமல் இல்லை ஒரு வொக்காபுலரி தெரியாமலோ இல்லை ஒரு ஃப்ராஸ் தெரியாமலோ பிளாக் ஆகுறீங்க. பிளாக் ஆகி சரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் ஏதோ எக்ஸ்பிளிக் பண்ணி கதைச்சி முடிச்சு வந்துட்டீங்க. ஆனால் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும், சரி அப்படியே எல்லாத்தையும் ஒரு வொக்காபுலரிக்கு ஒன்று தெரியாட்டி அப்படியே சொல்லி சொல்லி நாளாந்தன் சமாளிப்போம்னு நினைக்காம நீங்கள் அந்த எந்த இடத்துல பிளாக் ஆகுறீங்களோ அந்த இடத்துல என்ன வொக்காபுலரி பிளவிட்ட நீங்கள் எது எனக்கு ஞாபகத்தில் வரையில் எண்டு நீங்கள் அடுத்த தரம் உடனே அதை லிஸ்ட் எடுக்கணும். இப்போ இதை உங்களுக்கு சொல்ல தெரியாட்டி நீங்கள் வீட்டை வந்து என்ன செய்யணும், அது என்ன வொக்காபுலரின்னு தேடணும். இல்லை அந்த இடத்துல என்ன ஃப்ராஸை நான் சொல்லாமல் விட்டேனே அதை நீங்கள் தேடி அதை ஒரு லிஸ்ட்டாகவே எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமென்றாலும் திருப்பி அதே சந்தர்ப்பம் வரும், இதே வொக்காபுலரியோ இல்லை இதே ஃப்ராஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண அடிக்கடி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், திருப்பியுமே ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்பிளிக் பண்ணி அவைக்கு சொல்லாமல் நீங்கள் உடனே அந்த வொக்காபுலரியை போடக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ ஒருக்கா இதில் போய் நான் ஃப்ரெஞ்சை கதைச்சிட்டு வந்தால் சரி என்ன மட்டும் அப்பாடா நான் போய் கதைச்சிட்டு முடிச்சுட்டேன் அப்படி மட்டும் நிற்காதீங்க. நீங்கள் ஃப்ரெஞ்சை படிக்க தொடங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஞ்செலாம் படிக்கணும். இங்கிலீஷையோ இல்லை தமிழையோ எதுலேயுமே நீங்கள் கதைக்க இயலாது. இதையுமே நீங்கள் முதல் மைண்டில் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் நானும் ஆரம்பத்தில் விட்ட பிள்ளைதான் ஃப்ரெஞ்சை படிக்க போகிறேன், ஆனால் கதைக்கிற எல்லாமே இங்கிலீஷில் கதைக்கிறது. இப்போ ஃப்ரெஞ்சில் கூடிய ஒரு வொக்காபுலரி தெரியாட்டி இங்கிலீஷில் சொல்கிறது, அந்த பிள்ளைய நீங்களுமே செய்யாதீங்க. நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கணும் கதைக்கணும்னு தொடங்கிட்டீங்களா, ஃப்ரெஞ்சில் கதைக்கிறதுக்குண்டே முடிவெடுங்க. யாரும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டால் கூட தெரியாதண்டே சொல்லுங்கள், எனக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியும், ஃப்ரெஞ்சில் கதையுங்க. இங்கிலீஷ் தெரியாதண்டே சொல்லுங்கள், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி நீங்கள் சொன்னீங்கண்டா தான் இங்கிலீஷை விட்டு நீங்கள் ஃப்ரெஞ்சில் ஃப்ளூயிடிட்டியாக கதைக்கிறதுக்கு வருவீங்க. நீங்கள் முதல் ப்ராக்டிக்கே பண்ணணும். அடுத்தது வந்து நீங்கள் விடுற பிள்ளைகளை எழுதி வைக்கணும்.
அடுத்தது வந்து நீங்கள் எந்த இங்கிலீஷோ தமிழோ கதைக்காமல் ஃப்ரெஞ்சிலேயே கதைக்கணும். அது பிளவிடுறீங்க, அது பிரச்சனை இல்லை. எல்லாருமே பிளவிட்டு தான் இதுன்றது பழகுறது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஞ்சை படிக்கண்டு வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போல இருந்தே நீங்கள் என்ன மொழி கதைச்சு கொண்டு இருந்தாலும் அந்த மொழியில் கதைக்கிறத நிப்பாட்டுங்க. நீங்கள் ஃப்ரெஞ்சில் கதைங்க. நீங்கள் ஃப்ரெஞ்சில் இப்படியே கதைச்சு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களாலேயும் ஃப்ளூடிட்டியாக கதைக்க முடியும், பிளாக் ஆகாமல் கதைக்க முடியும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை விட ஃப்ரெஞ்சில் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் செய்கிறீங்க, இல்லை சின்ன சின்ன டிப்ஸுகள் தெரியாட்டி கூட நான் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள்.